உறவுகளுக்கு வணக்கம். போன காணொளியில் நம்ம இந்த குடும்பத்துக்குள்ளே நடக்கிற சண்டைகளை பற்றி நான் சொல்லியிருந்தேன். இப்போ அந்த சண்டையை பற்றி இன்னும் கொஞ்சம் பார்க்கலாம். இந்த சண்டையெல்லாம் ஏன் பெருசாகுது? சண்டையெல்லாம் நம்ம அந்த அளவுக்கு பெருசாக்கவே கூடாது. ஏன்னா இப்போ குடும்பங்கிறதே உறவுகள் எவ்வளோ அதிகமாக இருக்கோ அவ்வளோ நிறைய சந்தோஷம், அவ்வளோ நிறைய குழந்தைங்களுக்கு பன்முகத்தன்மை நிறைஞ்ச ஒரு அருமையான வாழ்க்கை. அதுக்காக தான் நம்ம இந்த குடும்ப சூழலுக்குள்ளே வந்தது. குடும்ப சூழல் தேவையில்லை, அந்த இயல்பு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு மனிதர்கள் விரும்பி இருந்தாங்கன்னா அப்போ நம்ம அந்த முன்னேற்றம் அடைஞ்சிருக்கவே மாட்டோம். நாகரிகம் வந்திருக்காது. காட்டு மிராண்டிகளாகவே நம்ம இருந்திருப்போம். ஒருமுகத்தன்மையோடையே இருந்திருப்போம். நம்ம வச்சது தான் சட்டம், நம்மளை மிஞ்சினா யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தனித்துவமாக இருந்திருப்போம். ஆனால் அதெல்லாம் நம்ம நல்லா இல்லை, சேர்ந்து இருந்தால் அதில் ஒரு சந்தோஷம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த படிநிலைக்குள்ளே வந்தோம். குடும்பங்கிற படிநிலைக்குள்ளே அப்போ வந்தாச்சு. நம்ம அதில் உள்ள சந்தோஷத்தெல்லாம் அனுபவித்து எல்லாம் அதை பற்றி எல்லாம் தெரிஞ்சாச்சு. ஆனால் அதை நம்ம பாதுகாக்க தவறிக்கிட்டு இருக்கோம். பாதுகாக்க தவறுறோம். நம்ம ஒரு குடும்பம் அமைக்கிறவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா, உறவுகளுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுப்பாங்க. குழந்தைங்களுக்கும் அதை உணர்த்துவாங்க. இவங்க அதில் இருக்கிற சந்தோஷத்தில் குழந்தைங்களே அதை பின்பற்ற தொடங்கிடுவாங்க. ஆனால் இப்போ இருக்கவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா, சின்ன சண்டையை அப்படியே வளர்த்து விட்டுறது, பெருசாக்கிடுறது. அதை ஆரம்பத்திலேயே முளையிலேயே நிறுத்த போகிறது கிடையாது. அதுக்கு காரணம் வேறு வெளிப்படை தன்மையே கிடையாது. எல்லாம் மறைச்சி மனசுக்குள்ளே உள்ள அழுக்கு அப்படியே சேர்த்து வச்சுக்கிறது. அதெல்லாம் வெளிப்படையாக பேசிடணும். ஒன்று சரியில்லையா, இது எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொந்த அம்மா அப்பா கிட்ட சொல்ல கூட தைரியம் கிடையாது. அந்த அளவுக்கு தான் இருக்காங்க. அப்படி இல்லை, எதாக இருந்தாலும் வெளிப்படைத்தன்மையாக பேசணும். அதுக்கு பெற்றோர்களை அனுமதிக்கணும். அந்த மாதிரி தான் அந்த காலத்துலலாம் அனுமதிப்பாங்க. சரியோ தப்போ ஒரு பணிவாவது கேட்போம். அதுக்கு அவங்க விளக்கம் கொடுப்பாங்க. தவறுதலாக இருந்தால் இது மாதிரி பேசாத அப்படின்னு சொல்லிட்டு உணர்த்துவாங்க. ஆனால் இப்போல்லாம் அந்த மாதிரி ஒரு கலந்துரையாடலோ ஒன்றுமே இல்லை. ஒரு சண்டை வந்துட்டால் போதும், அவ்வளோதான். அதை பெருசாக்கி ஊதி பெருசாக்கி அதை வச்சு விளையாடுறது. அதில் ஒரு விளையாட்டு. பத்தாக்குறைக்கு இந்த சேனலில் வர நாடகத்தெல்லாம் பார்த்துடுறது, அதில் இருக்கிற பல நல்ல நல்ல பாயிண்ட்ஸ் எல்லாம் அதில் உபயோகப்படுத்தி இன்னும் நல்லா விளையாடுறது. இப்படி விளையாடி அதை பெருசாக்கி அந்த குடும்ப சூழலே சீரழிச்சிடுறது. இப்படி தான் இருக்குது ஒவ்வொரு குடும்பம். அழகான அருமையான குடும்ப வாழ்க்கையை இப்படி தான் கெடுத்து வச்சுருக்காங்க நிறைய இடத்துல. அதெல்லாம் நம்ம இயல்புக்கு திரும்பணும். குடும்பம் வேணுங்கிறத முதல்ல உணரணும். நம்ம உணர்ந்து தானே காட்டு மிராண்டித்தனத்துலேருந்து நம்ம கீழே இறங்கி குடும்பன்ற ஒரு பண்பாட்டுக்கு வந்தோம். இப்போ அதை நம்ம மறந்துட்டு நடக்கிறோம். அப்படிங்கிறத உணர்ந்து இயல்புக்கு நாம் திரும்பி நடக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். நன்றி, வணக்கம்.